Okay, we will see what is RV. Okay, RC, RV la enna, it is parameter commonly or parameters commonly used in the main function. அதாவது main function உடைய parameters. In the main function தான் first function which is called when you run the program. அப்ப அந்த main functionக்கே நீ ஒரு parameter பாஸ் பண்ணலாம். இதுல argcன்றது argument count. அதாவது எத்தனை arguments பாஸ் பண்ற அந்த count இதுல இருக்கும். Okay, that's an integer. அது கமாண்ட் லைன்ல இருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உன்னுடைய ப்ரோக்ராம். உன் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்ட, உன் ப்ரோக்ராமை ரன் பண்ண போற. ஸோ ரன் பண்ணும்போது அந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் போடுவ. அப்புறம் ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் வேணா பாஸ் பண்ணுவ. இதுக்கு மொத்தம் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்? இது ஒரு ஆர்குமெண்ட், இது ஒரு ஆர்குமெண்ட், இது ஒரு ஆர்குமெண்ட். அப்போ மொத்தம் 3 ஆர்குமெண்ட். அப்போ ஆர்சி வந்து 3ன்னு இருக்கும். ஓகே. ஸோ இதான் ஆர்குமெண்ட்ஸ் டு த ப்ரோக்ராம். நீ ரன் பண்ணும்போது ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். இது உன்னுடைய ப்ரோக்ராம் உடைய EXE ஃபைல், எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல். ரைட், அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். இப்போ argv-ன்றது என்னன்னா அது ஆர்குமெண்ட் வெக்டர். இஸ் நத்திங் பட் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, இந்த டெஃபினிஷன்ஸ் பார்க்கும்போது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ கேரக்டர். இதுல ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம். அப்ப a is equal to இப்படி ஒரு கேரக்டரை அசைன் பண்ணலாம். ஓகே, இப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ பாயிண்டர் to a character. Okay, so pointed to a character நாலே ஒரு மெமரியில ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணிருக்க அப்படின்னா அந்த அட்ரஸை குறிக்குதுன்னு அர்த்தம். so pointer variable is used to store the address, right? so யூசுவலா நம்ம அட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணும்போதும் இப்படி டிக்ளேர் பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல 10 கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி அலோகேட் பண்ற, 10 கேரக்டர் ஸ்டோர் பண்றதுக்கு. அப்ப இந்த சமயத்துல இந்த ஏ எதை குறிக்கும்னா, அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்குல்ல 10 கேரக்டர்ல, அதோட மெமரியை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 குறிக்கும். சோ ஒரு அரேவா இருந்தாலும் அந்த அரே வேரியபிள் இஸ் அ ரெஃபர்ஸ் டு த அட்ரஸ். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து பாயிண்டர் p ன்னு வச்சுக்கிறேன். அப்ப p is equal to a ன்னு போடலாம். ஏன்னா a refers to address. அத பாயிண்டர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டெஃபினிஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அரேல இருக்கிற ஒரு ஒரு எலிமெண்ட்டும் கேரக்டர்னு அர்த்தம். இங்க ஒரு ஸ்டார் போட்டுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அரேல இருக்கிற ஒரு ஒரு எலிமெண்ட்டும் பாயிண்டர்னு அர்த்தம். ஓகே, கேரக்டருக்கு பதிலா அதுக்கு ஒரு ஒரு எலிமெண்ட்டும் அட்ரஸை குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, சோ திஸ் இஸ் கால்ட் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். Okay, okay, so that is what is. So array of pointers அப்படினா நிறைய பாயிண்டர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்ம பாயிண்டரை வச்சு கேரக்டர் பாயிண்டரை நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ணலாம். ஏன்னா C ல string is nothing but a character array. B A L A. ஓகே, நமக்கு அந்த பேஸ் அட்ரஸை மட்டும் போயிட்டு ஒரு பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஒரு பாயிண்டர், ஒரு கேரக்டர் பாயிண்டர் வச்சு ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம். அப்ப அரே ஆஃப் கேரக்டர் பாயிண்டர் வச்சு நிறைய ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம். கரெக்ட்டா? சோ இங்க வர்றது உங்களுக்கு அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். சோ அப்ப இந்த கோட்ல என்னன்னா, இது arg of 0ல இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இருக்கும். arg of 1 அது ஒரு பாயிண்டரா, அதுல செகண்ட் ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங்கா இருக்கும். அப்புறம் இதுல தேர்ட் ஆர்குமெண்ட் இருக்கும். அடுத்ததுல ஒண்ணுமே இல்ல, அதனால நல்லுன்னு இருக்கும் அந்த பாயிண்டர்ல. ஓகே, சோ நீ என்ன பண்ணலாம்னா கமாண்ட் லைன் மூலமா உன் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஜாவாலையும் பண்ணலாம். அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா ஒரு ஆர்குமெண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கா, அதனால தான் we are passing array of strings, array of characters here. array of character array இது. array of pointers to a character. Okay, this is what is it. So next, now what is the difference between array and a linked list? Okay, array எப்ப யூஸ் பண்ணுவ, linked list எப்ப யூஸ் பண்ணுவ, எல்லாமே linear data structure தான். Okay, so உங்களுக்கு கிளியரா தெரியும் அரேனா it is the data are stored in contiguous memory location, அடுத்தடுத்த memory location. so advantage என்ன,
எனக்கு 4th எலிமெண்ட் வேணும்னா, அப்படியே ஸ்டார் பேஸ் அட்ரஸ் வந்து டபார்ன்னு பிளஸ் பண்ணி அந்த அந்த மெமரி லொகேஷனுக்கு போய் டபார்ன்னு டேட்டாவ எடுத்துடலாம். ஸோ அதான் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா எடுக்கலாம். ஆர்டர் அப்பான் ரேண்டம் அக்சஸ். சிபியூ கேஷ் பண்றது பெட்டரா இருக்கும். மெமரி ஓவர்ஹெட் கிடையாது. ஈஸி டூ இம்ப்ளிமெண்ட். ஸோ இதெல்லாம் சிம்பிள். பட் பிரச்சனை என்ன? எங்கேயாவது டெலிட் பண்ற, இன்சர்ட் பண்ற அப்படின்னா, இப்ப இத டெலிட் பண்றா எல்லாத்தையும் இங்க ஷிஃப்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ற அப்படின்னா, எல்லாத்தையும் ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் நடுவுல போய் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ஷன், டெலிஷன் ஆர்டர் ஆஃப் n ரைட். அப்புறம் ஃபிக்ஸட் சைஸ் அரேல சில. ஓகே. இதே நீ ஜாவா போற அப்படின்னா, ஜாவாலயும் அரே ஃபிக்ஸட் சைஸ் தான். பட் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணா அது டைனமிக் அரே. நீ அதிகமா நம்பர் ஸ்டோர் பண்ணனும் டைனமிக்கா மெமரி அலோகேட் பண்ணிக்கும். ஓகே. நோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதே நீ சர்ச் பண்றனா பைனரி சர்ச் பண்ணலாம் சாலிட் அரேல. அது லாக் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே. லிங்க் லிஸ்ட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இங்க எல்லா டேட்டாவும் வேற வேற மெமரி லொகேஷன்ல இருக்கும். அடுத்த டேட்டா எங்க இருக்குன்றதுக்கு பாயிண்டர் இருக்கும். அப்ப ஈச் நோட் வில் ஹேவ் டேட்டா அண்ட் பாயிண்டர் டு நெக்ஸ்ட் நோட். அட்வான்டேஜ் டைனமிக் சைஸ். எத்தனை வேணா ஆட் பண்ணிட்டே போலாம். டெலிஷன் இன்சர்ஷன் ரொம்ப சிம்பிள். ரைட். அந்த பாயிண்டர்ஸ மாத்துனா போதும். கான்டெக்ஸ்ட் மெமரிலாம் தேவையில்ல. டிஸ்அட்வான்டேஜ் ஆப்வியஸா இண்டெக்ஸை யூஸ் பண்ணி 4th எலிமெண்ட் எடுக்கணும் இல்ல 5th எலிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து டிராவர்ஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ஓகே. சோ அதுதான் cannot access by index. அப்ப எக்ஸ்ட்ரா மெமரி required for pointers. சோ பாயிண்டர்ஸை சேஸ் பண்ணி டிராவர்ஸ் பண்றதால traversal will be slower. Okay. So this is the main difference between array and linked list. Okay. Now எப்ப லிங்க் சூஸ் பண்ணனும், எப்ப சைஸ் ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் ஆகுது, நிறைய இன்சர்ஷன் டெலிஷன்ஸ் இருக்கு அப்படினா நீ லிங்க் சூஸ் பண்ணனும். எப்ப வந்து நம்பர் ஆஃப் டேட்டா நீ ஸ்டோர் பண்றது கான்ஸ்டன்ட்டா இருக்கு அப்படினா you can go for array. Okay. Now let's see the difference between thread and a process. Okay, we will have a separate video for this. In the next video we will see this.